வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனையாக தன்னை அறிய தவம் என்னும் தலைப்பில் சிந்திக்கலாம். மனிதன் துன்பமில்லாமல் வாழ விரும்புகிறான். அதுதான் அமைதி வாழ்வு. இப்ப கூட சொன்னோம், கடைசியில வாழ்க்கையில என்ன வேணுங்க? அமைதி, பீஸ் ஆஃப் மைண்ட், மன நிறைவும் அமைதியும், சாட்டிஸ்பாக்சன் அண்ட் பீஸ். இதான் மனுஷனுக்கு வேணும். அது என்ன சாட்டிஸ்பாக்சன்? இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறோம் அல்லவா? இந்த உலகம் ஐம்பூதங்களால் ஆனது. அதான் இயற்கை. ஐம்பூதங்களும் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக உணரப்படுகிறது. உணர்கிறோம், மனம் உணரும். ஐயறிவு விலங்கு உணரும். அதற்கு கருவிகள் இருக்கிறது மன இயக்கத்திற்கு. தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது. அதுக்கு மனம் இருக்கிறது, உணரும் திறன், உணர்கிறது. ஆனால் அது ரசிக்காது. அது ரசித்து இன்புறாது. உணரும், உயிர் வாழும், இனப்பெருக்கம் செய்யும், உண்ணும், உறங்கும், உடல் கழிவுகளை வெளியேற்றும், அதுல இனப்பெருக்கம் செய்யும். அப்புறம் உண்ணும், உறங்கும், இனப்பெருக்கம் செய்யும். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் செத்து போயிடும். இடையிலேயோ அல்லது முதுமை பருவம் இப்படியே செத்துரும். இதுதான் வாழ்க்கை, விலங்கு வாழ்க்கை. மனிதனுக்கு உடல் இருக்கிறது. இந்த விலங்கு உடலை விட இது சிறப்பானது. விலங்கு மனதை விட அறிவு, விலங்குக்கு அறிவு இருக்கிறது, மனம் இருக்கிறது. ஒரு உருவ சிறப்பு, அறிவு சிறப்பு ஓடு பிறந்திருப்பவன் தான் மனிதன். அது என்ன உருவ சிறப்பு பாருங்க. இந்த உடல் அமைப்பு இருக்கு பாருங்க, கை, காலு, இந்த உருவம் எல்லாம் இயற்கை வளத்தை வாழ்க்கை அனுபவ பொருள்களாக உருமாற்றி, தரம் மாற்றி, அழகுபடுத்துகிற ஒரு தொழில் செய்வதற்கான உருவமைப்பு. அதே மாதிரி ஒரு தொழில் அறிவு. உருமாற்றி, தரம் மாற்றி, அழகுபடுத்துறதுக்கான ஒரு உருவ சிறப்பு, ஒரு அறிவு சிறப்பு. அப்புறம் இதை ரசிக்கிற ஒரு சிறப்பு. இதுதான் மனிதனுடைய சிறப்பு. அப்போ இங்க மனிதனாக வந்தது யார்? நான் யார் என்பதை நாம் தெரிந்து கொண்டா எதற்கு வந்தோம்னு தெரிஞ்சிடும். விலங்கிலிருந்து தான் வந்தோம். விலங்குடைய கருதான் அது மனிதனாக வந்தது. மனிதனை ஒத்த விலங்கு, 2 விலங்கு சேர்ந்தது, இணைஞ்சு. அதுல அந்த கரு
அது ஒரு உடலாக ஒரு விலங்கு மனிதன், அதாவது மனிதனை ஒத்த ஒரு விலங்கு. மனித குரங்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து மனிதன் வந்துட்டான் ஒரு உருவ சிறப்போட. இப்ப மனிதன் எங்க இருந்து வந்தான்? விலங்குல இருந்து வந்தான். இது விஞ்ஞான உண்மை, அனுபவம். அப்ப விலங்குக்கு கரு எங்க இருந்து வந்தது? அது நான்கறிவு ஜீவன். நான்கறிவுக்கு காது இல்லை, ஊர்வன. அப்ப அது எங்க இருந்து வந்தது? மூன்றறிவு பூச்சி, அதுக்கு கண்ணு இல்லை. பூச்சி எங்க இருந்து வருது? நாமளே பார்க்கிறோம் கண் கூட. புழுதான் பூச்சியா மாறுது. 2 அறிவு. புழு எப்படி வருது? புழுவுடைய உடம்புல செல்ஸ், அதான் கரு, உட்கரு எல்லாம் இருக்கும். தாவர செல்லு தானே புழுவா மாறுது. கண் கூட பாக்குறமே. ஒரு தாவரத்துல இருந்து அதுவே புழு உண்டாகுது. இப்ப தாவரம்ங்கிறது என்ன? அது ஓரறிவு ஜீவன். அதுக்கு தோல் இருக்குது. 2 அறிவுக்கு புழு, 3 அறிவுக்கு மூக்கு, 4 அறிவுக்கு கண்ணு, 5 அறிவுக்கு காது. இப்ப தாவரம் எப்படி வருது எல்லாருக்கும் தெரியும். ஒரு புல்லு, அது ஒரு நுண்ணுயிர், அது எல்லாருக்கும் தெரியும் விஞ்ஞான காலத்துல. இங்கே நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், இந்த 5ம் முறையாக கூடுகிறது. அதுக்கு ஒரு அளவு இருக்கு. எது எது எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு. ரசாயனங்கள், சீவ ரசாயனங்கள் மண்ணுல இருக்கு. இந்த வெப்பம் இருக்குது, காற்று இருக்குது, விண்ணுலாம் இருக்குது. ஆனா எந்த ஒரு இடத்துல நீர் ஒரு குறிப்பிட்ட அளவுல அமையுதோ அந்த இடத்துல இந்த 5 பூதங்களும் சேர்ந்து ஒரு உயிரா மாறிடும், செல். அதான் நீரின்றி அமையாது உலகம். எல்லாருக்கும் தெரியும். மழை பெய்யுது, புல்லு பூண்டு முளைக்குதா இல்லையா? இது 5 எலிமெண்ட்ஸ்: சாலிட், வாட்டர், ஹீட், ஏர், எனர்ஜி. நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். 5 பௌதீக பிரிவுகள். அதான் பிசிக்ஸ். 5 பௌதீக பிரிவுகள் கூடுனா உடல், அதான் பிசிக்கல் பாடி. உடல் செல்களால் ஆனது, உயிரணுக்களால் ஆனது, அதான் செல். அணுக்கள் கூடி உயிரணுவா மாறுது. உயிர், உணர்வு. உயிர் இருந்தா உணர்வு இருக்கும், அதான் உயிரணு. அப்படியானால் இந்த மண் எப்படி உருவாகுது? விஞ்ஞான அறிவுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீர் தான் திணிவு பெற்று, இப்ப கடல் இருக்குது, கடல் நீர் தானே கொஞ்சம் கொஞ்சமா இறுகி 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 மண்ணா மாறுது. இந்த நீர் என்பது என்ன? வெப்பமும் காற்றும். அது வெப்ப காற்று, வெப்ப வாயு அல்லது குளிர் வாயு, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், வாயுக்கள். அது ஆக்சிஜன் சொல்றோம். அதுக்கு முன்னாடி நைட்ரஜன், ஹீலியம், கார்பன், ஹைட்ரஜன். ஹைட்ரஜன்ங்கிறது என்ன? 2 எலக்ட்ரான். எல்லாருக்கும் தெரியும். விஞ்ஞானம் படிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த இங்க எலக்ட்ரான் தோன்றுது. அதுதான்
காற்றா மாறுது, நெருப்பா மாறுது, நீராக, மண்ணாக மாறுகிறது. அப்ப இந்த விண் எப்படி தோன்றுகிறது? அதை இப்ப விஞ்ஞானம் ப்ரூவ் பண்ணிடுச்சு. என்ன ப்ரூவ் பண்ணிருக்குது? இந்த டார்க்னஸ் ஒண்ணு இருக்கு, ஸ்பேஸ், அதுதான் மெய்ப்பொருள். அது இருந்தது, இருக்கிறது, என்றும் இருக்கும். அது இயங்குவதில்லை, இருப்பாக இருக்கிறது. விண் இயங்குகிறது, அதுதான் நொறுங்கி துகள்களாகி டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ், அந்த துகள்கள் கூடி விண்ணாகுது. இது விஞ்ஞானமும் ப்ரூவ் பண்ணிடுச்சு. அப்போ மெய்ப்பொருள் தான் என்ன ஆச்சுங்க? நம்ம ஆசான் சொல்றார் நமக்கு, நாம் நம்மை அறிவதற்கு வந்தோம். வாழ்க்கையில துன்பம், நீ உன்னை அறிய வேண்டும். தன்னை அறிந்தால் துன்பம் இல்லாமல் வாழலாம். துன்பமில்லாத வாழ்வே அமைதி வாழ்வு. அப்படின்னா என்ன? இன்பம். தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு இந்த இயற்கையை ரசிக்கிறோம் அல்லவா, அதிலே ஒரு நிறைவு, அதான் என்ஜாய்மெண்ட். சாட்டிஸ்பாக்சன் இன் என்ஜாய்மெண்ட், அதுதான் பீஸ். சாட்டிஸ்பாக்சன் வேறு, பீஸ் வேறு அல்ல. மன நிறைவும் அமைதியும். இதுல நிறைவு வர மாட்டேங்குது, போதுங்கிற மன நிறைவு வரல. அதனாலதான் துன்பப்படுறான். மன நிறைவு இல்லை, மன அமைதி இல்லை. அதனாலதான் எல்லாரும் கடவுள்கிட்ட கேட்கிறார். They pray to God. கடவுளே, I want peace of mind. எனக்கு அமைதி இல்லை, அமைதி இல்லை, நிறைவு இல்லை, நிம்மதி இல்லை. நிம்மதி வேண்டும், அமைதி வேண்டும், இதுதானே போறீங்க. அப்பதான் நம்ம துன்பப்படுகிறோம். ஆனால் நம்மை போல் இந்த பூமியில பிறந்து வாழ்றவங்க அந்த துன்பமில்லாமல் வாழ்வதற்கு தன்னை அறிந்தவர்கள். அவங்க சொல்றாங்க, நீ உன்னை அறியணும் அல்லது கடவுளை அறியணும். நீ கடவுளை வேண்டுகிறாய், கடவுளை வேண்ட வேண்டியதே இல்லை, நீ கடவுளை அறிய வேண்டும். அந்த அறிவு தான் ஆறாவது அறிவு. கடவுள் என்பது எது? இந்த ஐம்பூதங்களுக்கும் மூலமானது. அதுதான் வானாகி, மண்ணாகி, ஊனாகி, உயிராகி. புரியுதுங்க? அதான் சிவம், நாம சிவாய. அதுதான் மெய்ப்பொருள், அதுதான் சுத்த வெளி. சிவம் உருவம் இல்லாதது, அரூபம். அதுதான் உருவமாக வந்திருக்கிறது. உருவம்னா அது எல்லை உண்டு. விண்ணுக்கு எல்லை உண்டு அல்லவா, பருமன் உண்டு அல்லவா, ஒரு எலக்ட்ரான் பருமன், வால்யூம். இப்ப எல்லை இருக்குது. அது தோன்றுகிறது, இயங்குகிறது, ஒரு நாள் மறைந்து போகிறது. இது பொய்ப்பொருள், அது மெய்ப்பொருள். அதான் காயமே இது பொய்யடா. புரியுதா? அந்த மெய்ப்பொருள் தான் விண்ணாகி, காத்தாகி, நெருப்பாகி, நீராகி, மண்ணாகி, உடலாகி. உடல் தான் தாவர உடல், புழு உடல், பூச்சி உடல், ஊர்வன உடல், கால்வனை உடல், மனித உடல். உடலாகி, அதான் உயிராகி,
உயிர் உடல், உயிரினம், அதுபோலதான் உடல். உடல் உயிர்னா அப்ப அதுக்கு மனம் இருக்கும். உடல் வேறு மனம் வேறு அல்ல, உணர்வு இருக்கும். அப்போ உடல் என்பதும் மனம் என்பதும் ஒன்றுதான். அது விலங்கு மனம் ரசிக்காது. எதை ரசிக்கிறது? ஐம்பூதங்களை. ஐம்பூதங்கள் யாரு? அது இறைவனே தான். ஆதி எனும் பரம்பொருள் தான் தன் எழிலை தானே ரசிப்பதற்கு திட்டமிட்டு எடுத்த உருவமே இந்த உடல். நாம் உடல் எடுத்து வந்திருக்கிறோம். உடலாக, உயிராக, மனமாக, எப்படி வேணாலும் எடுத்து. அப்ப மனிதனாக இப்ப எல்லாம் புரிஞ்சுதா? இதான் மகிழ்ச்சி சொல்றாரு. அந்த தெய்வம் தான் இறைவன், கடவுள், மெய்ப்பொருள், ஆதி, அனாதி, பிரம்மம் என்று சொல்றீங்கல்ல, அதுதான் நீயாக இருக்கிறாய். இதை நீ தெரிந்து கொண்டால் நீ எப்படி வாழ்வ? உனக்கு இந்த வாழ்வின் நோக்கம் புரியும். வாழ தெரிந்து வாழ்வாய், வாழ்க்கையை விளங்கிக் கொண்டு வாழ்வாய். வாழ்க்கையை விளங்கிக் கொண்டு வாழ்வனுடைய வாழ்க்கை இங்க துன்பம் இருக்காது. வெள்ளத்தில் படகு விடுவது போல் இருக்கும். வாழ்க்கையை விளங்கிக் கொள்ளாதவனுடைய வாழ்க்கை தான் வெள்ளத்தில் துக்கிய துரும்பு போல் ஆகிவிடும். அப்பதான் மகிழ்ச்சி சொல்றார், நீ உன்னை அறிந்தால் வாழ்வின் நோக்கம் புரிஞ்சிடும். என்ன நோக்கம்? தன் எழிலை தானே ரசித்து இன்புறுவது. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா. இந்த இன்பத்தை வைத்ததும் இறைவன், அதை அனுபவிப்பதும் துய்ப்பதும் இறைவன் தான். புரியுதா? அதைத்தான் ஞானிகள் சொல்றாங்க. ஜெய கிருஷ்ணமூர்த்தி என்கிற ஒரு ஞானி சொல்வார், உணர்வதும் உணரப்படுவதும் ஒன்றே. உணர்வது மனம், மனமாக இருப்பது இறைநிலை. இறைநிலையான மனமா இருக்குது. மனமாம் உயிர் உடல்களில் இறைவெளியே கண்ணிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், அதான் சுத்தவெளி. அதுதான் மனமாக இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ளணும். அப்பதான் வாழ்க்கை விளங்கும். வாழ்வது யார்? ஆதி எனும் பரம்பொருள், அதான் கடவுள். நான் அப்ப நான் யார்? நான் கடவுள். எதற்கு வாழுகிறேன்? என் எழிலை நானே ரசித்து இன்புறுவதற்கு. அப்ப ரசித்து இன்புற வேண்டியதானே? நீ ஏன் துன்பப்படுகிறாய்? துன்பம்னா என்ன? இப்போ நீ இன்பத்தை அனுபவிக்கிற, உனக்கு அதுல நிறைவு வர மாட்டேங்குது. இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று அனுபவிக்கிறாய். ஏன்? நீ நான் நிலை இல்லாதவன், நான் செத்து போவேன், நான் அழிந்து போவேன் என்று நீ நினைக்கிறாய். இல்லை, எனக்கு அழிவு இல்லை. நான் மெய்ப்பொருள், நான் ஆன்மா. நான் அறிவு, சுத்தவெளி, மெய்ப்பொருள், இறைவன். நான் ஆன்மா. ஆன்மா என்றால் அழிவற்ற பொருள்னு அர்த்தம். அப்ப நான் என்னாலும் வாழ்கின்றேன் அல்லவா? எவ்வளவு காலம் வாழ்றேன்?
இந்த உலகம் உள்ளளவு நான் வாழ்வேன். இந்த உலகம் ஐம்பூதங்களால் ஆனது. இந்த உலகம் உள்ள அளவும் ஐம்பூதங்கள் உடலாக மாறி இந்த உலக இன்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கும். இப்போ கோடான கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காமலாம் யாரு? இறைவன். இப்ப நான் தானே வாழ்றோம். நம்ம செத்து போறோமா? இல்ல. அனுபவிக்கிறது எது? இந்த உடலும் இருக்கத்தானே செய்யுது. உடல் தோன்றுகிறது, மறைகிறது, தோன்றுகிறது. அப்ப உடலாக, உயிராக, மனமாக, மனிதனாக வாழ்வானா இல்லையா? மனிதன் எவ்வளவு காலத்துக்கு இந்த பூமியில் வாழப் போகிறான்? இந்த பூமி உள்ளளவு வாழ்வான். இந்த பூமியின் நில உலகம் அழிந்தா கூட இன்னொரு சூரிய குடும்பத்துல அங்க இருக்கும் நில உலகம். அப்ப இந்த பிரபஞ்சம் உள்ள பிரபஞ்சம் அழியுமா? அழியாது. நான் எந்நாளும் வாழ்கின்றேன். நான் நித்திய ஜீவன். ஐ எம் எட்டர்னல். நான் ஆன்மா என்பதை அறிந்து கொண்டால் இது ஆன்மீக அறிவு. தன்னை அறிந்து விட்டால் அவன் இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கும் போது இன்னும் வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டான். ஏன்? நான் எப்பவும் வாழ்றேனே. அப்ப ஆசையற்ற நிலையில் வாழ்வான். புரியுதா? அந்த ஆசையோடு வாழ்வதே துன்பம். திருமூலர் சொல்றார், ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம். இப்ப வாழ்க்கையில் உனக்கு துன்பம் எப்படின்னா ஆசைதான். உலக இன்பத்தை அனுபவிச்சிருக்கிறல்ல, இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோமா இல்லையா? அப்போ இன்னும் வேணும்னே ஆசைப்பட்டா தானே துன்பமா இருக்குது. இதை அனுபவிச்சிருக்கிறிய, அப்ப இருக்கிறதுக்கு இன்னும் ஆசைப்படுற. அதான் சொல்றார் மகரிஷி, இன்பத்தில் இருந்து கொண்டே இன்பத்தை நாடுகிறான். அதனால இவன் துன்பப்படுறான் மனசால. சரி, அப்புறம் உடலால துன்பப்படுறான். எப்படி? அதான் நோய். இன்பத்தின் அளவு முறை மீறும் போது எப்படி மீறான் பாருங்களேன். அது அவனுக்கு நான் ஆன்மான்னு தெரியாதனாலதான் அளவுக்கு மேல அனுபவிக்கிறான். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நன்றி. மகரிஷி கொடுக்கிறாரு. எல்லாரும் சொல்ற இன்பத்தின் அளவு முறை மீறும் போது ஏற்படுவோர் பொருத்தமிலா உணர்ச்சியேதான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பம். ஆசைப்படுவது மனதுக்கு துன்பம், அனுபவிப்பது உடலுக்கு துன்பம். அளவுக்கு மிஞ்சினால் இதான் பேராசை. இன்னும் வேண்டும், எனக்கே வேண்டும். பிறர் அனுபவிக்கிறத பார்க்கிறான், அது எனக்கு வேணும்னு நினைக்கிறான். அதனாலதான் பிறரை வேறாக நினைக்கிறான். அவனும் நீயும் ஒன்றுதான்டா. இந்த உலகத்துல வாழ்ற எல்லோரும் நீதான். ஓ, அப்படின்னா அப்படி தெரிஞ்சாதான் உனக்கு மன நிறைவு வரும். என்ன வர ஒருத்தர் சுற்றுலா போய் அனுபவிக்கிறாரு எங்கேயோ, உலகம் முழுதும் சுற்றி வராரு. அங்க போய் உலக இன்பங்களை அனுபவிக்கிறாரு. உனக்கு பொறாமையா இருக்குது. ஏன்? நீ இந்த உலக இன்பத்தை அனுபவிப்பது யார்? அறிவு, மனம். அது ஒண்ணுதானே. இப்ப எல்லாரும் ஒண்ணுதானே. உடலும் ஒண்ணுதான். இந்த உலக மக்கள் எல்லாரும் நீதானே. அனைவரும் நானே. உனக்கு ஆசை வருமா? பொறாமை வருமா? பிறருக்கு துன்பம் தருவானா? பிறர் துன்பம் இல்லாமல் வாழ உதவுவான். இவனும் துன்பம் இல்லாமல் வாழ்வான்.
அளவோடு அனுபவிச்சு. இப்ப நோய் வருமா? நோய்ங்கிறது என்ன? இந்த உலக இன்பங்களை மன இயக்கத்துல அனுபவிக்கிறான். தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு விழுத்திருக்கிற காலத்துல அதான் 5 செயல்கள்னு சொல்றோம். அத பொருள் ஈட்டும் செயல், புலன் இன்பங்களை தூய்க்கும் செயல், அதான் உண்ணுதல், உழைத்தல், உறங்குதல், உடலுறவு கொள்ளல், எண்ணுதல். இந்த 5 செயலில் பொருளுக்கும் புகழுக்கும் அதிகாரத்திற்கும் புலனின்பத்திற்கும் ஆசைப்பட்டு பொருள் புகழ் செல்வாக்கு புலன்பன் பொருளும் புகழும் பொருள் மக்கள் உறவு 2ல தானே உலக இன்பத்தை அனுபவிக்கிறான். அப்ப பொருள் ஆசை, புகழ் ஆசை, அது புலனின்ப ஆசை. பொருள் பற்று, மக்கள் பாசம், புலனின்ப ஆசை. துன்பப்படுறானா இல்லையா? அதான அளவுக்கு மேல செலவு பண்றான். அப்ப 5ல் அளவு முறை மீறும் போது இந்த உயிர் சக்தியுடைய இருப்பு என்ன ஆகும்? குறைஞ்சு போயிடும். அதுதான் நோய், வேற ஒண்ணும் இல்லை. நோய் எப்போ வருதுங்க? ஒருத்தருக்கு உடம்புல எங்கேயோ வலிக்குது, நோய். உயிர் சக்தி குறைஞ்சு போச்சு. அதுக்கு என்ன அடையாளம்னா ரத்தத்துல ரசாயன குழப்பம் இருக்கும். இந்த உயிர் சக்தி குறைஞ்ச உடனே சீரணம் சரியா நடைபெறாது. உணவுல இருந்து சத்துக்களை உள்வாங்காது, கழிவுகளை வெளியேற்றாது. அப்போ உயிர் சக்தி குறைஞ்சிச்சுன்னா ரத்தத்துல இருக்க வேண்டிய சத்து இருக்காது, தேவையில்லாத நச்சு பொருள் இருக்கும். அதுதான் நோயின் அடையாளம். யாருக்கு எந்த நோய் வந்தாலும் உடம்புல ஒரு வலி இருக்கிறது என்றால் நோய் அதிகமாக செலவு பண்ணி இருப்பு குறைஞ்சி அதனால நோய் வந்திருந்தா அது எப்படி பார்க்கிறோம்? இன்னைக்கு ரத்த பரிசோதனை பண்ணி கண்டுபிடிச்சோம். அதான் நோய்க்கு அடையாளம். நல்லா தெரிஞ்சு போச்சுல, ரசாயன குழப்பம், பயோகெமிக்கல் டிசார்டர். இதுக்கு என்ன காரணங்க? ஆசை. ஏன்? தன்னை அறியாதனால. நான் ஆன்மா, நான் நிலையானவன், நான் என்னாலும் வாழ்கின்றேன். ஒரே ஒரு கருத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். பலமுறை சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் சொல்றேன். திருநெல்வேலியில தான் அந்த இருட்டுக்கடை அல்வா அங்கதான் கிடைக்கும். அதுவும் அன்னைக்கு சாப்பிட்டாதான் அந்த சுவை, மறுநாள் சாப்பிட்டா அந்த சுவை இருக்காது. அப்போ அந்த ஊர்லயே வாழ்றவன் சாப்பிடணும்னு நினைக்கிற போது அந்த நெல்லையப்பர் கோவில் கிழக்கிறது வீதியில வரும்போது 7 மணிக்கு தான் கடை திறப்பான், 8 மணிக்கு சாத்திடுவான். அதான் இருட்டு கடைன்னு பேரு. ஒரு சின்ன பல்பு எரியும், இப்பவும் இருக்கு. அதான் வெட்டி வாழை இலையில 100 கிராமா வெட்டி போட்டுக்கிட்டே இருப்பான், சாப்பிட்டே இருப்பாங்க மக்கள். அவன் சாப்பிட்டு போயிட்டே இருப்பான். இப்ப வெளியூர்ல இருந்து அவன் உள்ளூர்காரன், அவன் அளவோட சாப்பிடுவாங்க. அல்வாவும் இருக்கதான் போகுது, நாமளும் இருக்கதான், செத்தா போறோம். ஆனா வெளியூர்ல இருந்து ஒருத்தன் வந்திருக்கிறான், சுற்றுலா வந்திருக்கிறான், இன்னைக்கு போயிடுவான். அவன் அளவோட சாப்பிடுவானா? அது மாதிரி ஒருவர் சாக போறவங்கிட்ட கேளுங்க, யாராவது சாக போறவங்கிட்ட கேளுங்களேன். மரணப்படுக்கையில் இருக்கிறான், பேச முடியுதுன்னு வச்சுக்கங்க. வாழ்ந்தது போதும், அனுபவிச்சது போதும், மன நிறைவோடு சாகிறீர்களா? உங்கள் உயிர் பிரிய போகுது. இந்த உயிர் தான் இந்த உலக இன்பங்களை அனுபவித்தது. இந்த உடல் மூலம், உடல் கருவிகள் மூலமா தானே அனுபவிச்சது. போதுங்கிற மன நிறைவு இருக்குதா? 90 வருஷமா வாழ்ந்திருக்கிறீங்களே, 100 வருஷம் கூட வாழ்ந்திருக்கீங்களே,
இப்ப நான் எங்க அம்மாட்ட கேட்டேன், 96 வயது. ஏம்மா நீ 96 வருஷம் வாழ்ந்திருக்கிற, ஒரு சின்ன வயசை விடு, ஒரு 16 வருஷத்தை விட்டுரு. 90, 80, 86 வருஷம் நீ வாழ்ந்திருக்கல, 80 வருஷத்துக்கு மேல. பொருள் உறவு, பால் உறவு இன்பங்களை அனுபவிச்சிருக்கிறல்ல, புலன் இன்பங்களை. உனக்கு போதுங்கிற மன நிறைவு இருக்கா? இல்லை. ஏன்னா எங்க அம்மா, நான் ஆன்மா, நான் கடவுள், எனக்கு மரணம் இல்லை, அனைவரும் நானே என்ற அறிவு அவங்களுக்கு இல்லை. அதனால அவங்களுக்கு மன நிறைவு, அமைதி இல்லை. அதைத்தான் வடமொழியில ஆத்ம சாந்தி இல்லை. ஆத்மா சாந்தி அடையாமலே என் தாயார் செத்து போனார். நிறைய பேர் இப்படித்தான் சாகுறாங்க. அதனாலதான் அன்னாரின் ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறோம். புரியுதா? இப்போ நிறைவு, அமைதி இல்லை, மன அமைதி, ஆத்ம சாந்தி. சாந்தினா வடமொழி, தமிழ்ல அமைதி. ஆத்மா என்றால் மனம். புரியுதா? இப்போ அப்போ மன நிறைவோட வாழணும், உடல் நலத்தோட வாழணும். அப்போ இந்த உலக இன்பங்களை அளவோட, இந்த அறிவு இருந்தா போதும். உலக இன்பங்களை அளவோட அனுபவிச்சா, ஆசைப்படாம, பேராசைப்படாம, அனைவரும் நானே. புரியுதா? நான் யார்? அனைவரும். அதான் ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசையற்ற ஒரு நிலையை ஈழ மனிதன் வாழணும். தன்னை அறிந்தால், நான் யாருன்னு அறிந்தால், தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை, ஆசை துன்பம் இல்லை, ஆசையே துன்பம். புரியுதா? இப்போ அது பொருள் பற்று, மக்கள் பாசம், புலன் என்ப ஆசை, மூணையும் சொல்லுவோம். பொருள் ஆசை, புகழ் ஆசை, புலன் என்ப ஆசை. புரியுதா? மூவாசை. அவன் எதையோ மூவாசைன்னு சொல்லிட்டு போறான். அவன் சொல்றதை கொடுங்க, நான் சொல்றத கேளுங்க, சிந்தனை பண்ணு. இந்த பெரியவங்க சொல்லுவாங்க, பொருள் பற்று, மக்கள் பாசம், புலன் என்ப ஆசை. அத பொருள் ஆசை, புகழ் ஆசை, புலன் என்ப ஆசை. புகழ்னா உறவு, மக்கள் உறவு, உதவும் உறவுகள் வேண்டும், பொருள் வேண்டும். புரியுதா? பொருள் இல்லாம வாழ முடியுமா? மக்கள் உறவு இல்லாம வாழ முடியுமா? உயிர் வாழ்றதுக்கும் உலக இன்பங்களை தீர்ப்பதற்கும் ஏராளமான பொருள் வேணும். இந்த பொருளை நீ ஒருவனால உற்பத்தி பண்ணிட முடியுமா? ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமையை பார்க்க. அப்ப பிறர் உதவி இல்லாம நீ பொருள் ஈட்ட முடியாது. நீ புலன் இன்பங்களை அனுபவிக்க முடியுமா பிறர் உதவி இல்லாம? புரியுதல்ல? அப்போ நீ எப்படி வாழணும்? எல்லோரும் உனக்கு உதவணும். மேன் இஸ் எ சோசியல் பீயிங். எல்லோரும் யாரு? நீதானே. அப்போ பிறர் உனக்கு உதவணும்னா நீ எப்படி வாழணும்? நீ பிறருக்கு உதவி வாழணும். நான் பள்ளியில படிக்கிற போது, ஒரு கிறிஸ்தவ பள்ளியில படித்தேன், பள்ளி கல்லூரி பியூசி வரையில. டாக்டர் ஜி போப் அவருடைய கல்வி நிறுவனத்தை நான் படித்தேன். பாருங்க, இந்த கீ செயின் கூட அதுதான், டாக்டர் ஜி போப் படித்த கல்லூரி. இங்க அடிக்கடி ஒரு வசனம் சொல்லுவோம், பிறர் உன்னிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அவ்வாறே நீ நடந்து கொள்ள வேண்டும். அன்பு, சம உணர்வு, அதான் அன்பு. புரியுதா? சம உணர்வு. அப்போ இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நீங்க எப்படி வாழ்வீங்க?
இங்கதான் ஈதல் இசைப்பட வாழ்தல். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்யும். அப்ப பொருளை எப்படி ஈட்டுவீங்க? பறிப்பீங்களா? பிறர் வளம் பறிக்க மாட்டான். தன் உடலாற்றல் அறிவாற்றலை கொண்டு உழைத்து பொருள் ஈட்டுவான். அந்த இயற்கை வளம் கெடாம, இயற்கை தன்மை, நிலம், நீர், சுற்றுப்புற சூழல், காற்று, இதெல்லாம் கெடுத்து போடுறோமே. இப்ப தீபாவளியில என்ன பண்ணிருக்கோம்? காற்று மண்டலத்தை கெடுத்துட்டோம். பொருள் உற்பத்தி தொழில் செய்கிறதுலேயே எல்லாத்தையும் கெடுத்துட்டோம். உணவு உற்பத்தி பண்றதுல நிலத்தை கெடுத்து, நீரை கெடுத்து, காற்று மண்டலத்தை கெடுத்து, அந்த கெட்டு போன உணவை சாப்பிட்டு நாம கெட்டு போயிட்டோம். புரியுது? ஏன்? அந்த அந்த இயற்கை என்னது? அது கடவுள் தானே, நீ தானே அது. கடவுளை அறிந்தவன் அப்ப அறவழியில பொருள் ஈட்டுவான். புரியுதா உங்களுக்கு? நான் வள்ளுவர் சொல்றார், கடவுளை அறிந்தவன் அறத்துப்பால் இருக்குது. அறவழியில் பொருள் ஈட்டி இன்புற்று வாழ்வான். அறம், பொருள், இன்பம். இன்பங்கிறது புலன் இன்பம், ஐம்புலன் இன்பம். அதைத்தான் அவரு பால் உறவு இன்பம்ங்கிறாரு. ஏன்னா பால் உறவுல தான் 5 புலன்களுக்கு இன்பம் கிடைக்குது. இந்த இயற்கையை எதுல ரசிக்கிறீங்க? கணவன் மனைவி உறவில். அதான் இன்பத்து பால். வள்ளுவம் சொல்லுதா இல்லையா? அப்ப இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நீங்க எப்படி வாழ்வீங்க? நீங்க முதல்ல இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கும் போது அளவோடு அனுபவிப்பீங்க. அப்போ நோய் வருமா? அதாவது இந்த உயிர் சக்தியை செலவு செய்கிறோம். செலவுதான் இன்பம். 5 செயல்களில் செலவு செய்கிறோம். உண்ணுதல், அப்ப உண்ணுல ஒழுங்கு வந்துரும்ல. உழைத்தல், அளவோட சாப்பிடுவீங்க, முறையா சாப்பிடுவீங்க. அதுல ஒழுங்கு இல்ல, நோய் வருதா வரலையா? அளவுக்கு மேல சாப்பிட்டீங்க, சுவையில மயங்கி. உணவு உடல் சீரணிக்கிற அளவுக்கு சாப்பிட்டா உணவை உடல் சீரணிக்கும். இல்லைன்னா என்ன ஆயிரும்? உணவு உடலை சீரணித்து. அதான் உணவு ரொம்ப முக்கியம். மருத்துவர்கள் கேட்கிறாங்கல்ல, நோய்படி உணவை பற்றி கேட்கிறாங்க. எப்ப சாப்பிடுறீங்க, எதை சாப்பிடுறீங்க, எப்படி சாப்பிடுறீங்க, எவ்வளவு. உணவுல ஒழுங்கு இல்ல. நீ இந்த இன்பம் துன்பம் என்பது என்னன்னு தெரிஞ்சிட்டியன்னா, நான் ஆசைப்பட்டு இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுல அளவு முறை மீறுகிறேன். ஒண்ணு உழைப்பு. அப்ப உழைப்பு புரியுதுல்ல? அளவோட உழைக்கும். பொருள் ஆசை, புலனின்ப ஆசையில உணவுல அளவு முறை மீறுறான், அளவுக்கு மேல அனுபவிக்கிறான். புரியுதுல்ல? உழைப்புல பொருள் ஆசை. உறக்கம், உறங்காம உழைக்கிறான், புலனின்பங்களை அனுபவிக்கிறான். அப்ப பொருள் ஆசையும் புலனின்ப ஆசையினாலும் அவன் உறக்கத்தை கெடுத்துட்டான். ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் உறங்கணும், சராசரி 8 மணி நேரம். ஓய்வும் உறக்கமும். மன இயக்கத்தை நிறுத்தணும். மன இயக்கத்தை நிறுத்துறது தான் ஓய்வு அல்லது உறக்கம், ரெண்டும் ஒண்ணுதான். உழைக்கிறதை நிறுத்தணும், மன இயக்கத்தை நிறுத்தணும், அதான் உறக்கம். புரியுது? அப்ப அதே மாதிரி பால் உறவு, அங்க அந்த இன்பத்துல மயங்கி அது 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 உனக்கு அந்த வித்து குழம்பு கழிவு பொருளா மாறி அதை வெளியேற்றணுங்கிற உணர்வு வரும்போது உடல் உறவு வச்சுக்கிட்டா
அதுல ஜீவகாந்தம் செலவாகும், ஆனா கழிவு வெளியேறும். நீ இன்பத்துல மயங்கி அதுக்கு மேலே ஈடுபட்டா உனக்கு என்ன ஆயிரும்? அது சத்து பொருளா இருக்கும் போதே வெளியேறிடும், சிவகாந்தமும் வெளியேறும். அப்ப உயிர் சக்தியை பிடிச்சு வைக்காது. புரியுதா? வித்து குழம்பை இழந்து விடுகிறாய், நோய் வருமா வராதா? தான் உடல் உறவு, பால் உறவு. அடுத்தது எண்ணம். என்ன எண்ணம்? பேராசை, பொறாமை. நம்மளை விட ஒருத்தர் நல்லா இருக்கிறத பார்த்தாலே கப கபன்னு பொங்குது. அப்ப உயிர் சக்தி என்ன ஆகுது? அதான் டென்ஷன், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், சினம், கவலை, பயம், அச்சம். சிவகாந்தம் என்ன ஆகும்? உயிர் என்ன இருப்பு குறையும் இல்ல, உயிரை விடுறாங்கிறீங்களே, உயிர் போகுது. மன இயக்கத்தில் உயிரை இழந்துடுறான். அப்ப ஐம்பூதங்கள்ல உயிர். புரியுது இல்லை உங்களுக்கு? அப்ப அது குறைஞ்சதுன்னா அதான் நோய். உயிர் சக்தி, அதாவது சீவகாந்தம் அந்த உடம்புல எவ்வளவு இருக்கணும்னு ஒரு நியதி இருக்கு. மதுரை சொல்றாரு, இப்போ வோல்டேஜ் இருக்குது, மின்காந்தம் 220 வோல்ட் இருந்தாதான் இப்ப கருவிகள்லாம் முறையாய் முழு திறனோட இயங்கும். அது ஈஸ். வோல்டேஜ் குறைஞ்சா டிசீஸ், சரியா வேலை செய்யும், கோளாறு. அதனால உடம்புல ஒரு நோய் வந்தா நம்ம கூட சொல்லுவோமே, நம்ம உடம்பு கொஞ்சம் கோளாறு ஆகி போச்சுங்க. ரெண்டு ஒண்ணுதானே இல்லையா? இவ்வளவு விளக்கம் தெரிஞ்ச பிறகு இப்ப நீங்க இனிமேல் ஆசைப்படுவீங்களா? ஆசைய. அப்ப ஆசை யாருக்கு அடங்கும்? தன்னை அறிந்தவனுக்கு, மனதை அறிந்தவனுக்கு. மனம் எதுக்கு? மனம் அனைத்தும் ஒன்றுதான், அனைவரும் நானே. மனம் ஒன்றுதான். மனதை அறிந்தால் மனம் அடங்கும். மனம் அடங்கிடுச்சுன்னா அதான் ஆசை அடங்கியது. மனம்ங்கிறது ஆசை வயப்பட்ட அறிவு. அறிவுக்கு மனித மனம் ஆசை. மனம் அடங்க. மனதை அறிந்தால் மனம் அடங்கும். மனம் அடங்கினால் மன நிறைவு, அமைதி. அப்ப அவனுக்கு என்ன வராதுங்க? அதான் மனநலம். மனசு நல்லா இருக்கு. அப்ப அவன் உலக இன்பங்களுக்கு ஆசைப்படுவான? போதும் என்ற அதான் பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் நான்கும் போதும் என்ற மன நிறைவோடு வாழ்பவன் அவன் தான் எப்படி வாழ்வாங்க? உடல், அவன் மன அமைதியும் இருக்கும், மன நிறைவு இருக்கும், உடல் நலமும் இருக்கு. புரியுதா? அதான் உடல் நலத்திற்கு மனநலமே ஆதாரம். டிசீசஸ் ஆர் சைக்கோசோமாட்டிக். மனம் கெடும் போதுதான் உடல் கெடுகிறது. புரியுதா? அதனாலதான் மனவளக்கலைன்னு பேர். தன்னை அறிவதற்கு அதுக்குத்தான் தவம். புரியுதா? இப்ப தவம் பண்ணோம். தவம் பண்ணி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அப்படியே போனோம். இங்க காந்தத்தை உணர்ந்தோம், தலையில உயிரை, உச்சந்தலையில உயிரை கவனிச்சோம், பேரியக்க மண்டலத்துல விண்ணை கவனிச்சோம், அப்புறம் சுத்த வெளியை கவனிச்சோம். மகரிஷி சொல்றாரு, அவர் தான் சொல்லி கொடுத்தார், இப்படி கவனி, அதுதான் மெய்ப்பொருள், அதுதான் எழுச்சி பெற்று நொறுங்கி துகள்களாகி விண்ணாகி காத்தாகி நெருப்பாகி நீராகி மண்ணாகி, புரியுதுங்களா? தாவரமாகி புழுவாகி பூச்சியாகி உருவனவாகி மனிதனாக வாழுகின்றது நீ மெய்ப்பொருள். நீ யார் அப்படின்னு அவரு சொன்னார். அத நீ தவம் செய்து உறுதி செய்து கொள். அப்போ துரியாதீத தவம் கொடுத்து, அதுக்கு பேர் தான் இறைநிலை தவம்னு பேர்.
மகரிஷி விளக்குனாரு, நம்ம விளங்கிக்கிட்டோம். சொன்னாரு, நீ தொடர்ந்து தவம் செய்யி, உனக்கு விளங்கிவிடும், அதுவே சொல்லிவிடும். அப்ப நீ அதோடு இணைந்த போது அங்கதான் அது அதான் அன்பு குரல், இன்ட்யூஷன், அது சொல்லும். அந்த சமாதிகளுக்கு போகும், உங்களுக்கு விளங்கிடும். அதான் இன்ட்யூஷன், உள்ளுணர்வாக விளங்கும். அதைத்தான் அது சொல்லும்னு சொல்றோம். அப்படியே உட்கார்ந்துருப்போம் சுத்த வெளியில, இருள பார்ப்போம், விண்ண பார்ப்போம், நமக்கு விளங்கிடும். ஓ, இதுதான் நொறுங்கி துகள்களாகி விண்ணாகி, அதை பார்ப்போம், விண்ணாகி காத்தாகி நெருப்பாகி நீராகி மண்ணாகி, அதான் இந்த உலகங்களாகி நட்சத்திரங்கள், அதாவது பூமியாகி, அதுல முறையாக கூடி தாவரமாகி புழுவாகி பூச்சியாகி உருவனவாகி கால்நடையாகி மனிதனாக உள்ளது. அப்ப நான் யார்? நான் ஆன்மா, நான் இறைவன், நான் கடவுள், அனைவரும் நானே. நான் என்னாலும் வாழ்கின்றேன். அப்போ நிகழ்கால இன்பத்தை அனுபவிப்பீங்கல்ல. திருநெல்வேலி இருக்கிறவன், நாம தான் என்னாலும் இருக்கிறோமே, அளவோட அனுபவிப்பான்ல. அப்ப இன்பத்தின் அளவு முறையை மீறும் போதுதான் துன்பம் வருகிறது. ஆசைப்படுவது மனதுக்கு துன்பம், உணர்வுக்கு ஆசை மனதால் ஆசைப்படுவது மனதுக்கு துன்பம். அனுபவித்தால் உடல் இயக்க சக்தி குறைஞ்சி போயிடும், உடல் இயக்கம் குழப்பம் வந்துடும், அது உடலுக்கு துன்பம், நோய். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ உடல் மன நல வாழ்வுக்கு, அது உடல் நலமோ மனநலமோ ரெண்டும் ஒண்ணுதான். நல வாழ்வுக்கு நம்ம யாரை அறியணும்? நம்மை அறியணும், கடவுளை அறியணும். அதுக்கு தான் இந்த தவம், தன்னை அறிய தவம். இந்த தவத்தை இது ஒரு நாள் 2 நாள் எல்லாம் வராது உங்களுக்கு. காலை மாலை இருவேளையும் செய்யணும், கூட்டு தவத்துல வந்து செய்யணும். இந்த விளக்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். வெறும் தவம் மட்டும் பண்ணி போயினா பிரயோஜனமே இல்லை. இந்த தன்னை அறிவது, துன்பம் இல்லாமல் வாழ்வது, இந்த வாழ்க்கையை பற்றிய விளக்கங்கள், சிந்தனைகள், வாழ்வியல் சிந்தனைகளை சொல்லுவாங்க ஆசிரியர்கள். அதை கேட்கணும், தவம் செய்யணும், கேட்கணும். இதுதான் சத் சங்கம். இதுக்கு தான் கூட்டுத்தவம். கூட்டுத்தவம் ரொம்ப 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 முக்கியமானது. இந்த தவத்தை முறையாக செய்து வாருங்கள். நீங்கள் எல்லோரும் இறை உணர்வு பெறுவீர்கள். மன நிறைவோடு, உடல் நலத்தோடும் மன நிறைவோடும் வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.